So the epsilon function Weierstrass epsilon function this is the formula ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் f of x, y, y dash and f of x, y, p இந்த y dash minus p into f of p பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் x, y, p this is it. So f of x, y dash y dash தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க நம்முடைய ப்ராப்ளத்தில் இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் f of x, y dash தான் இருக்கும் அதில் y dash இருக்கிற இடத்துல p போடணும் ஏன்னா pன்றது என்னதுன்னா that is the slope of function. Slope of the function is the rate of change of the curve, that is dy by dx, that is y dash is p. அதனால f of x, y, p கண்டுபிடிச்சிங்கன்னா y dash இருக்கிறதுல p போடணும், that is p square by 2. இதை differentiate with respect to p பண்ணணும் ஏன்னா இங்கே இருக்கிறது அந்த ஒன்று தான் உருப்படியாக p. that is differentiate with respect to p பண்ணும்போது இது 2p by 2 வரும், 2 cancel ஆயிடுச்சுன்னா this is equivalent to p ன்னு வந்துடும், இந்த ரெண்டும் 0 ஆயிடும். இதில் epsilon x, y, p, y dash கண்டுபிடிச்சிங்கன்னா that is f of x, y, y dashன்றது நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம் and x plus 2y plus p square by 2ன்றது f of x, y, p, that is just இந்த y dash பதிலாக p போட்டிருக்கோம், minus of y dash minus p into இந்த fpன்றது கண்டுபிடிச்சிருக்கோம், that is the p. ஸோ இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் that is x cancel ஆகிடும் and 2y cancel ஆகிடும் and y dash square by 2 இது வந்து minus p square by 2, that is minus p square by 2 and minus y dash இங்கே minus y dash இங்கே minus y dash p ஏன்னா இந்த p multiply ஆகும் and plus p square இந்த plus p squareம் minus p square by 2 சேர்ந்ததுன்னா plus p square by 2 வரும், minus p y dash plus y dash square by 2. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துட்டு அருமையாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா வரும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலானா a minus b whole square ஃபார்முலா வரும். ஸோ a minus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு y dash minus p whole squareன்னு வந்துடும். எல்சிஎம் எடுத்த பிறகு whole divided by 2 போட்ட பிறகு இங்கே 2p y dash இங்கே y dash square p square, ஸோ y dash minus p whole square வந்தது. ஸோ தட் இஸ் இது ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரீமா வீக் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபார் ஆல் y dash, ஃபார் எவ்ரி y dash, ஓகே y dash என்ன போட்டாலும் திஸ் எப்சிலான் இஸ் கிரேட்டர் than equal to 0. ஓகே ஃபார் ஆல் y dashக்கு இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் த p, ஸோ இது y dashக்கு நீ என்ன வேல்யூ போட்டினாலும் தட் இஸ் என்னது ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்படின்னா இதை என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ராங் மினிமம் போடலாம், that is the strong minimum. ஏன் மினிமம் இது greater than equal to 0 வந்ததுனால, less than or equal to 0 வந்ததுனா that is the maximum போடுவோம். ஏன் strong போடுறோம், it's depend for every y dash this is positive, okay for every y dash. So and the value of the function நாம் இதுவரையிலும் நாம் போட்ட ப்ராப்ளத்தில் நாம் போடல. சப்போஸ் உங்களுக்கு அந்த முன்னாடி இருக்கிற சிம்பிள் ப்ராப்ளத்தில் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ட்ரிமல் கேட்டாங்கன்னா எதுவுமே கிடையாது. வேல்யூ ஆஃப் எக்ஸ்ட்ரிமல்ன்றது அந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் நீங்கள் கண்டுபிடிச்ச எக்ஸ்ட்ரிமல் y equal to சம்திங் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த ஒய்யை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும், ஒய்யிலேருந்து y dash கண்டுபிடிச்சிருப்பீங்க, y dash equal to x ஸ்கொயர்னு வருதுன்னா எக்ஸ்ட்ரிமல் y dash equal to 2xன்னு வரும். அதெல்லாம் எடுத்து உள்ள அந்த இன்டெக்ரலில் போட்டு எல்லாத்தையும் எக்ஸில் மாற்றிட்டு dx போட்டு இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அந்த கொடுத்துருக்கிற லிமிட் ஏதோ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதான் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனல்ன்றது, வேல்யூ ஆஃப் தி ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அது முன்னாடி இருக்க ப்ராப்ளத்தை கூட கேட்கலாம், சிம்பிள் ப்ராப்ளத்தை கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் த அனதர் ப்ராப்ளம், வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் த லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to a இங்கே 0 to a. So y of 0 equal to 0, y of a equal to b, a greater than 0, b greater than 0. a b இனுடைய நேச்சர் கொடுத்துருக்காங்க, y of a equal to b ன்னு கொடுத்துருக்காங்க the boundary conditionல. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் f of x, y, y dash. ஸோ dou a by dou y கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஆயிலர் ஈக்குவேஷனில் y double dash equal to 0. ஆக்சுவலி y double dash equal to 0ன்னு வரும். y dashன்றது நாட் equal to 0 பிகாஸ் ஆஃப் நான் கான்ஸ்டன்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் y இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y equal to கான்ஸ்டன்ட்னு வந்துடும், y equal to கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ அதனால் y double dash equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். தென் ஒன்லி வி கெட் த கர்வ். என்ன கர்வு? ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் கிடைக்கும் c1x plus c2ன்றது. இதில் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா c1 equal to b by aன்னு வருது. அப்படின்னா அந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமல் y equal to b by a எக்ஸ்ன்னு வருது, ab ரெண்டுமே greater than 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த என்னது ஜெகோபி கண்டிஷன் நம்ம பண்ணுறதை விட
this is represent a straight line. என்னது straight line ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க கொடுத்திருக்க லிமிட் பாத்தீங்கன்னா 0 to a 0 to a. அப்படினா இந்த straight lineன்றது என்ன straight line அப்படி பாத்தீங்கன்னா that is passing through the origin வழியா பாஸ் ஆகிற ஒரு straight line. இது x axis, இது y axis, this is passes through the origin வழியா பாஸ் ஆகிறது தான் y equal to mx அப்படின்னு சொல்லுவாங்க. so y equal to c1x. so this is centered at origin 0,0ன்றது center. ஓகேவா? forms the central field அப்படின்னு சொல்லுவாங்க. that is containing our extremal. Extremal centered at 0,0 forms the central field. so on the field condition field of extremal அப்படின்னு சொல்லுவோம். and then move to for the Weierstrass epsilon function. ஓகேவா? ஜெகோபி கண்டிஷன் பதிலா நாம இதே வெரிஃபை பண்றோம். that's all. so Weierstrass epsilon function இது இல்ல field of extremal or ஜெகோபி கண்டிஷன். ஓகேவா? ஏதாவது ஒன்று தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு அண்ட் தென் Weierstrass epsilon ஃபங்க்ஷன் வெரிஃபை பண்ணலாம். Weierstrass epsilon ஃபங்க்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தட் இஸ் த ஃபார்முலா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா பி போட்டு ஒய் டேஷ் பதிலாக பி போட்டு அண்ட் தென் டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் பி பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் பாருங்கள் இது மாதிரி கிடைக்குது. இதில் இந்த ஒய் டேஷ் மைனஸ் பி கிரேட் ஹோல் ஸ்கொயர் இதில் பிரச்சனையே கிடையாது. திஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். பட் இங்கே ஒய் டேஷ் ப்ளஸ் 2p இருக்குது. ஒய் டேஷ் ப்ளஸ் 2p இருக்குது. இந்த y dash plus 2p இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அந்த p னுடைய நியர்பை இருக்கிற பாயிண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. the y dash close to p ன்னு அர்த்தம். y dash close to p ன்னு அர்த்தம். p ன்றது that is b by a. y dash equal to the b by a, that is p equal to b by a. the y dash close to p. y dash close to p கண்டிஷன்ல this is என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ்னு சொல்லலாம். y dash very close to p ல this is என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா this is always என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ். இந்த y dash வந்து வெரி க்ளோஸ் டு p னா தட் இஸ் இதுவும் ஆல்வேஸ் பாசிட்டிவ். தட் இஸ் எப்சிலான் கிரேட்டர் தென் 0. எப்சிலான் கிரேட்டர் தென் 0. ஸோ ஏன்னா pன்றது b by aன்றது கிரேட்டர் தென் 0ன்றதுனால the epsilon is greater than 0. so p greater than 0, y dash plus 2p is greater than 0, this is greater than 0. அப்படின்னா weak minimum இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். greater than equal to 0ன்றதுனால மினிமம் வீக் மினிமம் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே ஸ்ட்ராங் மினிமம் வருமா ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரீமம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா the for arbitrary y dash plus 2p can change sign very close to y dash. என்னாகும்? இதனுடைய சைன் வந்து மாறும். y dash plus 2p னுடைய சைன் வந்து மாறும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்? no strong minimum அப்படின்னு அர்த்தம். ஓகே, so this is the idea for these problems. okay, another very important concept பார்த்தீங்கன்னா Legendre function. Legendre condition அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த கண்டிஷனே பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? Legendre கண்டிஷன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது ஜெகோபி கண்டிஷன். அது ஆப்வியஸ்லி சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்ம Weierstrass epsilon ஃபங்க்ஷன் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் Legendre கண்டிஷன்றது இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபிக்ஸ்டு பவுண்டரி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா p1 of x1, y1, p2 x2, y2. இது ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா the function f of x, y, y dash x, y, y dashன்றது possesses the continuous second order partial derivatives. particularly the derivative f y dash அப்படின்னா f வந்து y dash பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 2 டைம் y dash பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது எக்ஸிஸ்ட் ஆகணும், அது வந்து கண்டினியூஸாக இருக்கணும். தட் இஸ் த அசம்ஷன். அண்ட் சின்றது எக்ஸ்ட்ரீமல் கர்வ்ன்றது நாம் ஆப்வியஸ்லி அந்த ஆய்லர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு கர்வ் தான் எக்ஸ்ட்ரீமல் கர்வ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷனல். அண்ட் திஸ் இஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் p1, p2ன்றது அந்த லிமிட் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? த அசியூம் தட் த எக்ஸ்ட்ரீமல் கர்வ் சி இஸ் இன்க்ளூடட் த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமலும் அந்த லிமிட் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமல் மீன்ஸ் அந்த கொடுத்துருக்கிற அந்த டொமைனுடைய இன்டெக்ரலுடைய லிமிட் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். Legendre கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the second this is called the Legendre condition. the f y dash that is called the dou square f by dou y dash square ன்னு அர்த்தம். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் வீக் மினிமம் அட்டைன் ஆகுது to be attained on the extremal curve C. ஓகே, வீக் மினிமம்னா f y dashன்றது greater than 0. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 12th படிச்சது தான் நாம் வச்சுக்கணும் ஆன் சி. ஓகே, பாசிட்டிவாக இருந்தால் மினிமம், நெகட்டிவாக இருந்தால் தட் இஸ் கால்ட் த மேக்ஸிமம்னு அர்த்தம். வீக்குக்கும் அதே தான். வீக் மினிமம்னா எஃப் ஒய் டேஷ்ன்றது கிரேட்டர் தென் 0 ஆன் சி.
f y dash அது dou square f by dou y dash squareன்றது நெகட்டிவா இருந்ததுன்னா on c னா that is called the weak maximum னு அர்த்தம். அதே மாதிரி strong minimumன்றது to be attained on the extremal curve c. strong minimum எப்போ ஆகும் இதே தான் ஆனால் ஈக்குவாலிட்டிங்க வருது பாருங்க. greater than equal to 0, strictly greater than 0, that is greater than equal to 0 at the points very close to c. c ன்றது curve. அந்த கர்வுக்கு வெரி க்ளோஸாக இருக்கிற பாயிண்டில் அந்த எஃப் ஒய் டேஷ்ன்றது பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் ஆர்பிட்ரி வேல்யூ ஆஃப் ஒய் டேஷ் அண்ட் ஃபார் ஆர்பிட்ரி வேல்யூ ஆஃப் ஒய் டேஷ் அப்படின்னா ஸ்ட்ராங் மினிமம்னு அர்த்தம். அண்ட் ஸ்ட்ராங் மேக்ஸிமம்ன்றது எஃப் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் டேஷ் ஸ்கொயர்ன்றது இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும் அட் த பாயிண்ட்ஸ் வெரி க்ளோஸ் டு சி. சின்றது எக்ஸ்ட்ரீமல் கர்வ் அண்ட் ஆர்பிட்ரி வேல்யூ ஆஃப் ஒய் டேஷ். ஓகேவா, இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ப்ராப்ளம் கேட்குறத விட. ஓகேவா, இந்த டேபிளை மெமரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ வீக் எக்ஸ்ட்ரீமம்ன்றது தட் இஸ் ஒன்லி கன்சிடர் கர்வ்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ்ன்றது. ஓகேவா, திஸ் இஸ் ஆல்சோ டெஃபினிஷன். ஒன்லி கன்சிடர் கர்வ் ஒய் ஆஃப் எக்ஸ், தட்ஸ் மீன்ஸ் ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸ் அண்ட் பி ஆஃப் எக்ஸ். பின்றது தட் இஸ் அ ஸ்லோப் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸ் அண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வெரி ஸ்மால், வெரி க்ளோஸ் டு ஈச் அதர்னு அர்த்தம். ரெண்டும் வெரி க்ளோஸாக இருந்ததுன்னா that is called the weak extremum. That is weak minimum, weak maximum exist ஆகுதுன்னு அர்த்தம். And strong maximum, strong minimumன்றது the y of x minus eta of x. eta of xன்றதுனா is extremal. இங்க p of x, y ன்றது is the slope of the field. That is slope of the function. p of x, y ன்றது. ஆனா இங்க eta of xன்றது that is called the extremal. எக்ஸ்ட்ரீமல்ன்றது நாம கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கு இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் நாம ஆயிலர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் எக்ஸ்ட்ரீமல்ன்றது. அந்த ஒய் ஆஃப் எக்ஸுக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமலும் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் இருந்தால் ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரீமம் வருதுன்னு அர்த்தம். இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, அனாலிசிஸ் ஓரியன்டாக. அண்ட் the Legendre condition works together with Euler-Lagrange equation, that is called the அதே மாதிரி necessary and sufficient condition தான் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. necessary condition for the extremumனா என்னன்னு கேட்டாங்கன்னா Euler-Lagrange equation is called the necessary condition அர்த்தம் for the maximum minimum. and for Jacobi condition for the non-existence of the conjugate points. non-existence of the conjugate points க்கு Jacobi condition apply பண்ணுவோம். and Weierstrass condition for strong maximum, strong minimumத்துக்கு that is the Weierstrass condition. and sufficient condition நாம அந்த Legendre condition இதெல்லாம் வந்து sufficient condition. Weierstrass conditionலாம் sufficientக்கு தான் நான் போடுறது. ஓகே, Jacobi condition, Weierstrass condition and Legendre condition இது எல்லாமே sufficient condition. ஓகே, Euler-Lagrange equation மட்டும் தான் necessary condition for the extremum. ஓகே, ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமான பாயிண்ட். அண்ட் மினிமல் சர்ஃபேஸ் ஆஃப் த ரெவல்யூஷன் வெரி ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் இந்த ப்ராப்ளத்தை. இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் எஃப் உள்ளே இருக்கிறது தான். இது எஃப் ஒய் டேஷ் 2 டைம் பண்ணுறோம். ஒரு தடவை பண்ணும்போது இதை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 1/2 ரூட் ஆஃப் சம்திங் வரும் இன்ட்டு 2y டேஷ்னு வரும். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது மாதிரி லைக் திஸ். ஓகே, y by 1 plus y dash square whole power 3/2 வரும். This is always positive for y greater than 0. So that is the Legendre condition பிரகாரம் this is the weak minimum. இதே மாதிரி and another problem f y dash கண்டுபிடிக்கிறோம். இது a very famous problem, Breckenstone problem. That is the f y dash ன்றது 1/root y and 1 plus y dash square whole power 3/2. 1/2 root of something போடுவோம். Okay, that is 1 plus y dash square whole power 2 time differentiate with respect to y dash பண்ணும்போது like this இது மாதிரி கிடைக்கும். This is always positive for y greater than 0. For y greater than 0. So therefore this is the Legendre condition for the minimum. This is also Legendre condition for the for a minimum. That is again satisfying the Legendre condition for the minimum க்கு satisfy ஆகுது. The Legendre condition is a necessary for the weak extremum. Generally this is the sufficient condition. Legendre condition is the sufficient condition தான் for the extremum க்கு. But this is the necessary for weak extremum necessary, but only sufficient when combined with other condition. Other condition கூட combine பண்ணும்போது this is called the sufficient condition. And strong extrema, for strong extremum the condition must hold in a neighborhood of the extremal. Neighborhood of the extremal means extremal nearby points depend பண்ணி தான் இருக்கு for arbitrary value of y dash values.
அண்ட் ஃபெயிலியர் அதுதான் அந்த டேபிளில் நம்ம பார்த்தது தான் இது டேபிளில் நம்ம பார்த்தது தான் அது அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் த லெஜெண்டர் கண்டிஷன்றது எஃப் ஒய் டேஷ்ன்றது சேஞ்ச் த சைன் அர்த்தம் ஓகே பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லை சைன் மாறுது டிப்பிக்கலி இண்டிகேட்ஸ் தட் த எக்ஸ்ட்ரீமம் இஸ் நாட் அண்ட் எக்ஸ்ட்ரீமல் இஸ் நாட் அண்ட் எக்ஸ்ட்ரீமம்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரீமல் வந்து இஸ் நாட் அண்ட் எக்ஸ்ட்ரீமம் மேக்ஸிமம் கிடையாது நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம்னு அர்த்தம் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் f of x, y dash லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to y2 கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ f of x, y dash equal to e power y dash plus 3ன்றது இதில் dou f by dou y கண்டுபிடிக்கிறோம் அண்ட் மைனஸ் d by dx ஆயிலர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம் அண்ட் dou f by dou yன்றது 0 ஸோ e power y dash அதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணணும் ஒன்ஸ் அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது e power சம்திங் டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power சம்திங் தான் அதுக்கப்புறம் y dash டிஃபரன்ஷியேட் பண்ணால் y double dash வரும் so minus e power y dash into y double dash equal to 0 so y double dash equal to 0 so y double dash equal to 0 na y dash equal to c1 y equal to c1x plus c2 nu வந்துரும் so இதல boundary condition apply பண்ணீங்கன்னா that is c2 equal to 0 and c1 equal to 1 by 2 so then இந்த extremal என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா c1 equal to 1 by 2 that is x by 2 nu வருது this is the extremal so y equal to x by 2 ன்றது once again it is the straight line passing through the origin வழியா பாஸ் ஆகிற ஒரு straight line தான் அதுக்கு நியர்பை பாயிண்ட்ஸ் என்னலாம்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் நியர்பை பாயிண்ட்ஸ் இங்கே லெஜெண்டர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஒய் டேஷ் ஆல்ரெடி டோ ஏ பை டோ ஒய் டேஷ் கண்டுபிடிச்சிருப்போம் அதை ஒன் செகண்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் ஒய் டேஷ் பண்ணும்போது ஒய் டேஷ்ன்றது இ பவர் ஒய் டேஷ்னு வந்துடும் இ பவர் ஒய் டேஷ் ஸோ தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டேஷ்ன்றதுனால இ பவர் ஒய் டேஷ் தான் ஒய் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று தான் இங்கே அதனால e power y dash ன்றது exponential function is always positive so exponential function ன்றது that is e power minus infinity ன்றது 0 e power 0 ன்றது 1 e power infinity ன்றது infinity அதனால this is called another always positive function that is e power y dash ன்றது greater than 0 for all y dash அப்படினா f y dash ன்றது greater than 0 for arbitrary y dash okay appadina this is called the strong minimum சொல்லலாம் strong minimum is attained okay strong minimum is attained for every y dash க்கு this is true ன்றதுனால this is another problem இங்க பாத்தீங்கன்னா y of a equal to 0 னு கொடுத்திருக்காங்க இங்க லிமிட் வந்து பெர்ஃபெக்ட்டா இல்ல a ன்றது கொடுத்திருக்காங்க that is y of a equal to 0 y of 0 equal to 0 இதல வந்து ஆயிலர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா y double dash plus y equal to 0 y double dash plus y equal to 0 னு வரும் சோ இதல வந்து இத சால்வ் பண்ணீங்கன்னா y equal to c1 cos x plus c2 sin x so this is equal to boundary condition apply பண்ணீங்கன்னா okay this is equal to c1 equal to 0 first condition apply பண்ணீங்கன்னா அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா c2 sin a equal to 0 c2 sin a equal to 0 னா so c2 equal to 0 giving the extremal that is a is equal to c2 sin a equal to 0 னா c2 equal to 0 or sin a equal to 0 னு வரும் in the case of the c2 equal to 0 we get the y equal to 0 y equal to 0 is called the extremal y equal to 0 is called the extremal so if a is not equal to n pi na apna legender condition pathina already this is called the extremal legender condition y equal to 0 ன்றது this is a straight line and a straight line that is x axis exactly x axis called the y equal to 0 this is the straight line idhukku nearby point na so much points is the nearby point okay so f y dash ன்றது that is equal to 2 here greater than 0 for all y dash so in this case this is attains the a ன்றது டிபெண்ட் பண்ணியே கிடையாது so a is less than pi ன்னு எடுத்தீங்கன்னா Jacobi condition is satisfied a is greater than pi னா Jacobi condition is not satisfied so it's totally f y dash ன்றது greater than 0 that is attains the minimum என்ன minimum strong minimum okay நீங்க Jacobi condition க்கே போக வேணாம் that is greater than 0 for every y dash so this is attains the strong minimum under this condition okay this is the another problem so this is a very important table so that is fy dash on the extremal
on extremal, that is fy dash for arbitrary y dash. So fy dash on extremal, that is greater than 0 varudhu, on the arbitrary y dash is also is greater than 0 vanda, that is contained, the conclusion is strong minimum. That is fy dash on extremal, that is greater than 0, and arbitrary y dash that is greater than 0 vanda, strong minimum for a less than pi. இதுதான் அங்க கொடுத்திருக்கிறது. Okay, and this is the on extremal, this is greater than 0 and change the sign. fy dash ன்றது on arbitrary y dash ல change sign அப்படினா that is weak minimum சொல்லலாம். And both are positive, and this is the strong minimum attain ஆகலாம். And a conclusion, that is the conclusion. In this case, y greater than 0, this is greater than 0, but discontinuity, that is called the minimum, weak minimum. That is the greater than 0, this is also greater than 0, that is called the strong minimum. And this is fy dash on extremal la greater than 0 இருக்கு, fy dash on arbitrary y dash la undefined, undefined கீழே வந்துருச்சுன்னா, that is at y dash equal to 0 ல, that is called the weak minimum. இதெல்லாம் வந்து results on the examples. நாம் போட்ட ப்ராப்ளத்தினுடைய ரிசல்ட் வந்து இது மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன். திஸ் இஸ் நாட் a ரிசல்ட், திஸ் இஸ் a ப்ராப்ளம். So that's all calculus of variation. ஸோ இன்னைக்கு பார்த்ததில் மூணு முக்கியமான கண்டிஷன், ஜோகோபி கண்டிஷன் அண்டு வியர்ஸ்ட்ராஸ் கண்டிஷன் அண்டு ஃபைனலி லீஜெண்டர் கண்டிஷன். ஓகே.